வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். வெளிநாட்டு வியாபார விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது, என்னென்ன மாற்றங்கள். அப்போது மொத்தத்தில் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் மாற்றங்கள்லாம் வரும்போது மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்டபுளாக நம்ம மாறிக்கிட்டே வரணும். இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப பேர் சொல்கிற ஒரு குறைபாடு என்னென்னா, பையர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்போது எக்ஸ்போர்ட்டில் பையர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 15 வழிகள் இருக்குன்ட்டு நான் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். கிளாஸ் ரூமில் ஒரு 4-5 வழிகளை பற்றி மட்டும் விரிவாக சொல்லித்தரேன். அதுவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஒரு கஸ்டமர், 2 கஸ்டமர், 3 கஸ்டமர், ரொம்ப போனால் 4-5 கஸ்டமருக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. அதனால் அந்த 2, 3, 4, 5 கஸ்டமரோட லொக்கேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. போன எபிசோட்லேயே நான் சொன்னேன், எக்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய நாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்கிறலாம் உண்மை. இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் பொதுவாக எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் வியாபாரம்னு சொன்னாலே புதுமைகளை நிறைய புகுத்திக்கிட்டே இருக்கணும். புதுமை. இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட நான் முதல்ல பண்ண ஆரம்பித்தப்போ 1997 பண்ண ஆரம்பித்தப்போ அரசாங்கமே பண்ணலை, வேறு யாரும் பண்ணலை, நீ என்ன சுண்டக்கா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரெயினிஸ் க்ரியேட் பண்ணது அகிலம்தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எக்ஸ்போர்ட்டில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதுமைகள் நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். யாரும் செய்யாததை நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் புதுமைன்னு அர்த்தம். அந்த புதுமையை நம்ம கொண்டு வர்றப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். வியாபாரத்தில் புதுமையை செஞ்சவங்க தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க. இதை புரிஞ்சு செயல்படணும்.